இமயமலையில் இருந்த மிகப்பெரிய பனிப்படலம் உருகியதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சீனாவின் கட்டுமான பணிகளாலும் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக மூத்த செய்தி ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி அண்டை நாடான நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிற பெரு வெள்ளம் பெரும் பேரிடராக மாறி இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடைய நிலை என்ன என்பது தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் முழுமையாக உதவுவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை துரிதப்படுத்த இந்தியா உதவ தயாராக இருக்கிறது என்று இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதலான வார்த்தைகளையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் தெரிவித்திருக்கிற சூழல்ல இந்த மிகப்பெரிய பேரிடர் எப்படி ஏற்பட்டது என்கிற கேள்வி இருந்திருக்கிறது. பல்லாயிரம் பேருடைய நிலை என்ன என்பது தெரியாத ஒரு சூழல்ல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளும் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேரிடரால ஏற்பட்டிருக்கு. இமயமலை பகுதியில மிகப்பெரிய பனி படலம் உடைந்திருக்கலாமா, அல்லது ஒரு கடந்த சில நாட்களாகவே அந்த பகுதியில இப்ப நம்ம நேபாளத்தினுடைய வடக்கு பகுதி ரசுவா மாவட்டம், அந்த பகுதியில தான் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்பு. அந்த பகுதியில கடந்த சில நாட்களாகவே மழை பொழிவு என்பது இருந்து கொண்டிருந்தாலும் கூட இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு உடைப்புகளை ஏற்படுத்துகின்ற வகையில கட்டுமானங்களே முற்றிலுமாக சிதைக்கின்ற வகையில வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே வானிலை ஆய்வாளர்களையும் பருவநிலை கணிப்பாளர்களாலையும் சொல்ல முடிகிறது. இதற்கு இன்னொரு காரணம், திபெத்திலையும் இதே போல திபெத் நேபாள எல்லையில தான் இந்த மாவட்டமானது அமைந்திருக்கிறது. அங்கும் பனிப்பாறைகள், திபெத்தில் இருக்கிற பனிப்பாறைகள் உருகி அதிலிருந்து பனிப்பாறைகள் வெடிப்பு ஏற்பட்டு திடீரென்று பெருமளவு இந்த வெள்ளம் வந்திருக்காங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற சூழல்ல சீனாவுடைய கட்டுமான பணிகளும் ஒரு காரணமாக இருந்திருக்குமா? இமயமலை பிராந்தியத்துல இந்த சீனாவுடைய இந்த திபெத் பகுதியில் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் அவங்களுடைய சீனாவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தியோஹாங் செட்டில்மெண்ட் பகுதியில நிறைய கட்டுமான பணிகள்ல சீனா ஈடுபட்டிருக்கிறது. அந்த கட்டுமான பணிகளுக்காக இயற்கைக்கு மாறாக மலைகளை பாறைகளை உடைக்கின்ற பொழுது அதன் மீது ஏற்படுகிற அழுத்தம் தாக்கத்தின் காரணமாக பனிப்பாறை ஊர்களிலிருந்து ஆற்றினுடைய போக்கு மாறுவது, நிலச்சரிவு ஏற்படுவது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாமோ? சீனாவினுடைய சில இடங்கள்ல அனுமதி மீறி அல்லது சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்புக்கு எதிராக சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கின்ற வகையில பல கட்டுமானங்களை இந்த எல்லை பகுதியில மேற்கொண்டிருக்கிறதாக சொல்றாங்க. நிறைய செயற்கைக்கோள் படங்கள் வழியாக சீனாவுடைய கட்டுமான பணிகள் குறித்த விவரங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிற சூழல்ல சீனா அங்கு அத்துமீறி அல்லது இயற்கைக்கு மாறாக மேற்கொண்ட கட்டுமான பணிகளும் ஒரு அணைக்கட்டு பணிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற சீனாவுடைய கட்டுமான பணிகளால் அந்த கட்டுமான பணிகளுக்காக செய்யப்பட்ட முன்னேற்பாடுகளால இது போன்ற ஒரு பெரும் மழை இல்ல பெரும் வெள்ளம், அதனால ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. மழை பொழிவு இருந்தாலும் கூட இவ்வளவு ஒரு பாதிப்பை நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. இதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் பலரும் சீனா தான் இது போன்ற ஒரு பெருவெடிப்புக்கு இந்த பெரும் பேரிடருக்கு காரணத்துமாக அமைந்திருக்கிறது. அவர்கள் கட்டுமானங்களை ஹிமாலயன் பிராந்தியத்துல மேற்கொண்டிருக்காங்க. அது தான் இது மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அவர்கள் இயற்கைக்கு விரோதமாக செயல்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு பெரும் பேரழிவு ஏற்பட்டால் அதுக்கு சீனா தான் பொறுப்புங்கிறது போல சர்வதேச அளவிலான பருவநிலை ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த துறை சார்ந்த ஆய்வாளர்கள் தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நேபாள அரசை பொறுத்த வரைக்கும் நிலைமையை நாங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றோம். எதனால இது போல ஏற்பட்டுச்சு, ஏன்னா ஒரு மழை பொழிந்தது ஆனா இந்த அளவுக்கு பெய்யல அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கிற ஒரு அந்த நாட்டினுடைய அரசே சொல்லியிருக்கிற சூழல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் கூடுதலாக எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேரிடர் மீட்பு குழு மற்றும் நிவாரண பணிகளுக்கான எல்லா குழுக்களுமே தயாராக வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பேரிடர் மீட்பு குழுவும் துணை ராணுவ படையும் தயாராக இருக்கிறார்கள். அதே போல மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் மேற்கொள்வதற்காக மீட்பு பொருட்கள், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்காக அந்த பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க அந்த மிக நீளமான அந்த பாலத்தை பார்க்கலாம்.
இந்த காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவோம். அதே போல அந்த வெள்ளத்துல அந்த பாலம் இருந்த இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் அடித்து செல்லப்படுகிற காட்சியை பார்க்கலாம். அது போல மிகப்பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் இந்த வெள்ளத்துல அடித்து செல்லப்படுகிறது. ஆனால் இப்படி அடித்து செல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு பெருமழையோ கனமழையோ தொடர் மழையோ அங்க இல்ல. மழை பெய்தது, மழை பொழிவு இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுகின்ற அளவுக்கு இல்லைங்கிறது தான் அங்க இருக்கிற வானிலை ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு. அப்ப அந்த சூழல்ல செயற்கையாக இயற்கையை மீறிய சீனாவினுடைய கட்டுமானங்கள் தான் இது போன்ற ஒரு பேரிடருக்கு காரணமாக அமைந்திருக்கலாமோ என்கிற கேள்வியும் ஆதாரப்பூர்வமாக சில குற்றச்சாட்டுகளையும் பருவநிலை சார்ந்த ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. பராசக்தி, கண்டிப்பாக மகேஸ்வரன், சுருக்கமாக சொன்னால் புவி வெப்பமயமாதல், கனமழை, பலவீனமான மழை என்றும் சொல்கிறார்கள். அது மண் சரிவு அடிக்கடி ஏற்படக்கூடிய இடம் என்று குறிப்பிடுகிறார்கள். திட்டமிடாத கட்டுமான பணிகளும் அங்கு நடைபெறுவதாகவும் சொல்கிறார்கள். மொத்தத்தில் இயற்கையாக தண்ணீர் போக வேண்டிய வழி அடைக்கப்படுவதால் இவ்வாறு நிகழ்கிறதா? பராசக்தி, இப்ப எனக்கு முன்னாடி ஹேமச்சந்திரன் வானிலை தன்னார்வலர் விட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அந்த பனிப்பாறைகள் உருகிறதுனால அந்த பனிப்பாறைகள் உருகி அதிலிருந்து ஒரு பனிப்பாறைகளையுமே ஒரு வெடிப்பு ஏற்படும். அதனால அளவுக்கு அதிகமாக ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படுவதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்களே குறிப்பிட்டீங்க, அந்த மண்ணுடைய தன்மை ரொம்ப இலகுவாக இருக்கிற பல இடங்கள் இருக்கிறது. மலைகளை பாறைகளை உடைக்கின்ற பொழுது, குடைவு அந்த கட்டுமான பணிகளுக்காக குடைகின்ற பொழுது அதனுடைய தன்மை என்பது மாறுபடும். நீங்க நிறைய இந்தியாவிலே பல்வேறு இடங்கள்ல மலைப்பாங்கான பகுதிகளில் அடிக்கடி மலைச்சரிவு கேரளாவெல்லாம் ஏற்படுறதெல்லாம் பார்க்கலாம். அதுபோல அந்த மலைப்பகுதி, மலைத்தொடர் பகுதிகளையும் பார்க்கின்ற பொழுது சில கட்டுமானங்கள் இயற்கைக்கு மாறாக செய்கின்ற பொழுது அதனுடைய பிடிமானம் என்பது தளர்வு ஏற்படும். அந்த இடத்துல நிலச்சரிவு, மண் சரிவு, பாறையுடைய சரிவுகள்லாம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டு இப்படி ஒரு பெருவெள்ளமா, அல்லது நேபாள் பகுதியில் இருக்கிற சில திபெத், நேபாளை ஒட்டி இருக்கிற திபெத் எல்லையோர பகுதிகளில் இருக்கிற பகுதிகளில் பனிப்பாறைகள் உறைந்து இருக்கிறது. அதன் மூலமாக அளவுக்கு அதிகமாக இதுக்கெல்லாம் காரணம் சூப்பர் எல்லினோட தாக்கமாக இருக்கலாம் என்கிற கோணத்திலும் இப்ப முதல் கட்டமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த சர்வதேச அளவிலான சுற்றுலா பயணிகள் அங்க இருக்கிறாங்க. இந்தியா மட்டுமல்ல, இந்தியா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, அமெரிக்கா, மலேசியா, பிரிட்டன், சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் இப்ப சுற்றுலாவாசிகள், சர்வதேச அளவிலான சுற்றுலாவாசிகள் நேபாளத்துக்கு சென்றவர்கள் மட்டுமே என்ன ஆயிருக்காங்க என்று தெரியல. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் 50க்கும் மேற்பட்டவர்கள் அங்க சென்றிருக்கிற ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு திடீர் வெள்ளப்பெருக்கு ஒரு அங்க அடிக்கடி இது போன்ற நிலச்சரிவுகள் இருக்கும். ஆனா சின்ன அளவுல தான் இருக்கும். மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய கட்டுமானங்களை எல்லாம் அடித்து செல்கின்ற அளவுக்கு ஒரு காட்டாற்று பெருவெள்ளம், பேரழிவு இது வரைக்கும் ஏற்படல. அப்படி ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது சில இயற்கைக்கு மாறான கட்டுமானங்களும் ஒரு காரணியாக இருக்கலாம் என்றுதான் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா மகேஸ்வரன், இப்படிப்பட்ட நிலை அங்கு இருக்கும்போது அரசு முன்கூட்டியே எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம் இல்லையா? அதை மேற்கொள்ளவில்லையா நேபாள அரசு? பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக இன்னைக்கு காலையில 8:30க்கு தான் இது திடீர் என்று எதிர்பாராத பெருவெள்ளமா தான் சொல்றாங்க. நீங்க நேபாள அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இது போன்ற அங்கு மழை பொழிவு என்பது இருந்து கொண்டிருந்தது. அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அந்த அரசு எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இது எதிர்பாராத ஒரு பெருவெள்ளம், பேரிடராகத்தான் இது அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதால அருகில் இருக்கிற இந்தியா முழுமையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக அந்த நாட்டுடைய பிரதமருக்கு நம்முடைய பிரதமர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அனைத்து நிவாரண மீட்பு பொருட்களை அனுப்பி வைப்பதற்கான ஆயத்தம் ஒரு பக்கம் இங்கே தயாராகி கொண்டிருக்கிற சூழல்ல இங்க இருக்கிற மாநிலங்களும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். நேபாள அரசை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட அதையும் தாண்டிய ஒரு பேரழிவாக இது அமைந்திருக்கிறது. ஆய்வுகள் என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்வதை விட இப்பொழுதுக்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தான் முதன்மை பெறுகின்ற ஒரு சூழல்ல அதுல கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அது குறித்த என்ன காரணம் என்பது குறித்த ஒரு ஆய்வும் ஒரு பக்கம் மேற்கொண்டிருக்காங்க. பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் கட்டடம் அடித்து செல்லப்படும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோஷி ஆற்றில் வெள்ளம் வருவதை பார்த்து மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடிக்கும் பதற வைக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. பாலங்கள், முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் நேபாளத்தில் தரை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அனைவரும் பலியாகி இருக்கலாம் என அச்சமும் எழுந்துள்ளது. திபெத்தில் ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்கால் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் கடுமையான பாதிப்பு நிலவுகிறது. திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் அளவுக்கு நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்காக உதவி எண்கள் அறிவித்தது இந்திய தூதரகம். நேபாளத்தில் மீட்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேபாள எல்லையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள இந்தியா தரப்பில் துணை ராணுவமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்காக உதவி எண்களையும் அறிவித்துள்ளது. நேபாள எல்லைக்கு அனுப்புவதற்காக கூடுதலாக 7 துணை ராணுவ குழு தயார் நிலையில் உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.